அனைவருக்குமே இனிய வணக்கம். மார்கழி மாதம் வருகின்ற 30ஆம் தேதியில வருகின்ற இந்த சர்வ ஏகாதசியானது அதிக அளவுல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு ஏகாதசியாக அனைவராலும் கருதப்பட்டு வருகிறது. விஷ்ணு பகவானின் அருளை நம்ம முழுமையாக பெறணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு புனிதமான நாள் தான் இந்த நாள் தான். இந்த ஒரு நாளில் செய்யப்படும் வழிபாடாக இருக்கட்டும், விரதங்களாக இருக்கட்டும், ஜபமாக இருக்கட்டும், தானம் அனைத்தும் பல மடங்கு பலன் வரும் என்று சாஸ்திரங்கள் அனைத்தும் கூறுகின்றன. வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் நீங்கவும், தடைகள் விலகவும், மன அமைதி, பொருளாதார முன்னேற்றம், குடும்ப நலம் கிடைக்க இந்த நாளை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி கொள்வது நமக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளில் நம்ம காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணுனா விஷ்ணுவின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவின் மூலம் முழுமைக்கும் பார்க்கலாம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல காலையில பிரம்ம முகூர்த்த வேலை, அதாவது அதிகாலை 4 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ள எழுந்து விட்டு குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பூஜை அறையையும் அதே போல நீங்க சுத்தம் செய்து விட்டு விஷ்ணு அல்லது பெருமாளின் உருவாக்கப்படத்தை எடுத்து மஞ்சள் குங்குமம் மலர்களால் அலங்கரித்துக்கோங்க. அலங்கரித்து விட்டு கோலத்துக்கு போட்டோவுக்கு முன்னாடி கோலம் போட்டு ஒரு அகல் விளக்குல நெய் அல்லது எள்ளெண்ணெய் தீபத்தை ஊற்றி நீங்க அந்த படத்துக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றிக்கொள்ளணும். அடுத்ததாக விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய ஒரு பிரார்த்தனை இருக்கு. ஓம் நமோ நாராயணாய. இந்த சர்வ ஏகாதசி நாள்ல என் வாழ்க்கையின் துன்பங்கள் அனைத்தும் விலகி என் வீட்டில் அமைதி, வளம், நலம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க கூறிவிட்டு இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றலாம். அடுத்ததாக ஜபம் மற்றும் பூஜை முறைகள். விஷ்ணு படத்தின் முன் அமர்ந்து ஓம் நமோ நாராயணாய இல்லைனா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற அந்த 2 மந்திரத்துல ஏதாவது ஒரு மந்திரத்தை 108 முறைகள் கூடுங்க. இதனுடன் சேர்த்து விஷ்ணு சகஸ்ரநாமம் இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க குறைந்தது 10லிருந்து 15 நிமிடம் வரை நாராயண நாமம் பாராயணம் இது அனைத்தையும் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா இதுவும் பெரிய அளவுல பலன்களை ஏற்படுத்தும். பூஜையில துளசி இலை அல்லது துளசி மாலை நீங்க கட்டாயம் சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. துளசி அப்படிங்கிறது விஷ்ணுவுக்கு பிடித்த ஒரு பிரியமான ஒரு தானமாக கருதப்படுகிறது. எனவே இதனையும் நீங்கள் சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. விரத முறை, முழு உபவாசம், அதாவது நீர் மட்டும் நீங்க இந்த ஒரு நாளில் குடித்துக் கொள்வது மிகவும் நல்லது. அப்படி நீர் மட்டும் என்னால் குடிக்காமது எனக்கு வயிறானது பசிக்கும் அப்படின்னு கூறுகின்ற நபர்கள் பழம், பால், பானகம் போன்ற ஏதாவது ஒரு எளிய உணவை எடுத்துக்கோங்க. பெரிய அளவில் மாற்றங்கிறது ஏற்படும். இந்த நாளில் தவிர்க்க வேண்டியது அப்படின்னா அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகள், பருப்பு, உப்பு, புளி, தாம்பூலம், மது, புகை இது அனைத்தையும் இந்த ஒரு நாளில் நீங்க தடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. விரதம் அப்படிங்கிறது உடல் சுத்தத்துடன் மன சுத்தத்தையும் தர வேண்டும். கோபம், பொய், தீப எண்ணங்கள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மதியம் மற்றும் மாலை நேரத்தில் நீங்க வழிபட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. மாலை நேரத்துல மீண்டும் ஒரு மண் அகல் விளக்கை நீங்க ஏற்றணும். வீட்டுல நாராயண நாமத்தை ஒலிக்க செய்யணும். குடும்பத்தோடு சேர்ந்து 10 நிமிடம் ஜபம் அல்லது பஜனை நீங்க செய்வது மிகவும் நல்லது. தானம் செய்யக்கூடிய முறைகள்னு இருக்கு. தானம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அரிசி, கோதுமை தானியங்கள், பால், வெல்லம், ஆடை, ஏழைகளுக்கு அன்னதானம் இது அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் வழங்குங்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். எனவே இதனையும் நீங்க இந்த ஒரு நாளில் பண்ணலாம். அதுக்கு மறுநாள் துவாதசி முடிப்பு, அதாவது மறுநாள் காலையில் எழுந்தோடனையும் துளசி நீரை அருந்தி விட்டு விஷ்ணுவை நினைத்து விரதத்தை நீங்க முடிப்பது மிகவும் சிறப்பு. இந்த வழிபாட்டின் பலன்கள் என்னென்ன அப்படின்னா பாவங்கள் நீங்கி, வாழ்க்கை தடைகள் விலகி, கடன் வறுமை குறைந்து, மன அமைதியானது கிடைத்து, குடும்பத்தில் ஒற்றுமை வளர்ந்து விஷ்ணு அருள் நிரந்தரமாக நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மார்கழி 30 சர்வ ஏகாதசி இந்த ஒரே நாளை முழு பக்தியுடன் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஆண்டின் புண்ணிய பலனை ஒரே நாள்ல நம்ம பெற முடியுமாம். நாராயணரின் அருள் எப்போதும் உங்களுடன் இருப்பதற்காக இந்த ஒரு செயலை செய்யுங்க. பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.